வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள வளமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கோம். நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக தாங்க இருக்குது. ஸோ இதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிர் தாங்க. பச்சை பயிரை நம்ம பாசி பயிர் அப்படின்னு சொல்லுவோம், மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு அப்படின்னு பல்வேறு வகைகளையும் குறிப்பிடுவோம். புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பருப்பு வகைகளில் ஒன்றாக பச்சை பயிர் இருக்குங்க. சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் மற்றும் சேலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போதும் பச்சை பயிர் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு, அந்த பிரச்சனைகளை வராமல் சரி பண்ணுறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம பச்சை பயிறு உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்குங்க. இந்த நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்னு ஒரு கொழுப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த கொழுப்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து கொண்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கும். அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து தான் நமக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ இதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும். அதே போல் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும். ஸோ இந்த மாதிரி உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்போ நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாமல் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும் போது உடல் உறுப்புகள் எங்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் இருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு, சோடியம் எல்லாம் குறைவாக தான் இருக்குது. இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்குங்க. இப்போது நாம் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அளவுக்கு அதிகமாக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அதே சமயம் அந்த குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து நம்ம உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு திருப்திகரமான உணர்வை கொடுக்கறதால எந்த விதமான அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளும், கிரேவிகளும், நொறுக்கு தீனிகளும், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தேவையில்லாத இடுப்பு மடிப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இது எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பை பசியை கட்டுப்படுத்தி குறைக்கிறதுக்கு தான் பச்சை பயிறு நமக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்ம பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாங்க. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். ஒருவேளை உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே நீங்க நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் இத்தனை காலமாக எடுத்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ நீங்க பச்சை பயிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இயங்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஏற்படாதுங்க. ஒட்டுமொத்த வயிறு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்க நலமாக பராமரித்துக் கொள்ளலாம். செரிமான அமைப்பு தவிர அந்த குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிறு சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. இது என்ன அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிட்டு உங்களுடைய செரிமான மண்டலத்தையே பாதுகாக்கக்கூடியதாக பச்சை பயிறு இருக்கு. ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாமே பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாம். பச்சை பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்குங்க. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், குறைந்த கிளைசமிக் குறியீடு அப்படின்னா என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய
ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது அப்படி பொறுத்து தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவோம். சுருக்கமாக கார்போஹைட்ரேட்லாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம், நார் சத்துக்கெல்லாம் வளமான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஸோ நார் சத்து வளமான அளவில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் வளமான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. அப்போ நம்ம பச்சைப்பயிறு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக நமக்கு அதிகரிக்காதுங்க. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சைப்பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரேடியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்படாது, கொஞ்சமாக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால உடனே வந்து அந்த ஹை சுகர் லெவல் வந்து பிளட்ல இருக்கிறது அதெல்லாமே உங்களுக்கு இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கொண்டு வரணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி கொண்டுவதற்கு நமக்கு எந்த விதமான நோய்களுமே தாக்காத வண்ணம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவே பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சைப்பயிரில் அதிகமாக காணப்படுதுங்க. பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த வெள்ளை அணுக்களை வந்து உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே வேளையில் ரத்த சிகப்பணுக்களையும் முறையான அளவில் பராமரித்து போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆக்சிஜனுடைய அளவையுமே வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்லக்கூடியதற்குமே இரும்பு சத்தும் உதவிகரமாக இருக்கும். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சைப்பயிரில் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. ஸோ அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் பூஞ்சை தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பச்சைப்பயிறு நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனால எந்த விதமான நோயும் நம்ம வந்து தாக்காத அளவுக்கு உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளணும். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாங்க. நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த சருமம் மற்றும் முடி செல்களில் ஏதாவது சேதம் அடைஞ்சதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சைப்பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் இருக்குங்க. பயோட்டின் ஒரு நல்ல மூலம் எதுக்குன்னா முடி வளர்ச்சியினுடைய தேவையான முக்கியமான விட்டமினே இந்த பயோட்டின் தான். ஸோ இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய சருமத்தில் வந்து எந்த விதமான இறந்த கழிவுகளும், அதாவது டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், இது மாதிரி கிருமிகள்லாம் எதுவும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே சருமத்திலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் பச்சைப்பயிரை அரைத்து சருமத்தில் பூசி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணாலுமே ஓகே தான். இல்லைன்னா உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுக்கு அந்த இறந்த செல்களை அழிக்கக்கூடிய உயிர் சத்துக்கெல்லாம் சருமத்துக்கு கிடைக்கும். சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு பாயும் போது சருமம் ஈரப்பதத்தோட புத்துணர்ச்சியாகவே இருக்கும். வறண்ட சருமம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். அதே போல தான் முடியினுடைய ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பச்சைப்பயிறு உங்களுக்கு கொடுக்கறதால இது உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது இது மாதிரிலாம் உங்களுக்கு இல்லாமல் பேன், பொடுகு தொல்லை எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை அதோடு சேர்த்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பையுமே பச்சைப்பயிறு உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உடல்நலத்தையும் தாண்டி சருமம், கூந்தல் ஆரோக்கியத்தையுமே பச்சைப்பயிறு உங்களுக்கு மேம்படுத்தும். தொடர்ந்து பச்சைப்பயிறுன்னு சொல்லக்கூடிய இந்த பாசிப்பயிறு, ஸோ இதுதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பல்வேறு விதமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடல்நலத்தை பாதுகாக்கும். நீங்கள் நலமடைந்து கொள்ளலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.